இங்க ஒரு பொண்ணு லிப்ஸ்டிக்கால சார்ஜோட முனையில மார்க் பண்ணி அவன் ஹஸ்பண்ட் கையில பிளேஸ் பண்றா. அதுக்கப்புறம் ஒரு பொம்மை பாம்பை அவன் தலைக்கிட்ட செட் பண்ணிட்டு பாம்பு பாம்புன்னு கத்துறா. உடனே புருஷனும் அலறி அடிச்சு ஏந்திரிக்கிறப்போ அந்த பொம்மை பாம்பு கீழே விழுந்துருது. அவ அதை நைஸா கட்டில கீழே தள்ளி விட்டு உங்களை பாம்பு கடிச்சிட்டு போய் சொல்றா. உடனே அவன் புருஷனுக்கு பயத்திலேயே மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. உடனே அவ தண்ணி தர மாதிரி தண்ணியில ஒரு தூக்க மாத்திரையை கலந்து வச்சிருப்பா. அதை அந்த ஆளு கொடுத்துருவா. புருஷங்காரன் எழுந்து வந்து பாக்குறப்போ அந்த பொண்ணு அதோட ஃப்ரெண்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இறந்ததை நினைச்சு அவன் உயிரோட தான் இருக்க கத்திட்டு இருப்பான். ஆனா அவனை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அப்புறம் ஒரு பூஜாடி எடுத்து அவன் உடைக்கிறான். அப்போ கூட அது காத்துல விழுந்துச்சுன்னு அவன் ஃப்ரெண்டு சொல்றான். மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம உயிரோட இருக்கமா செத்துட்டமான்னு. இப்படி புருஷங்கார புலம்பிட்டு இருக்கப்போ அவன் பேரை சொல்லி யாரும் கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்தா எமலோகத்துல இருந்து ஆள் வந்திருப்பாங்க அவனை கூட்டு போறதுக்கு. அந்த ஆளுகிட்ட புருஷங்காரன் நான்லாம் மேலோகத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி சண்டை போடுறான். ஓடி போய் ஒரு உப்பு டப்பா எடுத்துட்டு வந்து அவனை சுத்தி அவனே மார்க் பண்ணிக்கிறான். ஆனா அந்த மார்க்கிட்டையும் அந்த ஆள் வந்து நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரி நான் போய் பெட்ரூம்ல ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு சொல்லி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். அப்போ அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டால அங்க வந்துடுறாரு. இந்த மாதிரி நீ பண்ணா உன்னை 18th லெவல்ல இருக்க நரகத்துக்கு அனுப்பிடுன்னு சொல்லுவாரு. அதை கேட்டு அவன் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாரு. பண்ண தப்புக்கு உன்னை 18th லெவல்ல அனுப்பாம இருக்கிறதுக்கு உன்னோட சீக்கிரட்லாம் சொல்லுன்னு கேட்பாரு. உடனே அவன் நான் சின்ன வயசுல எங்க பாட்டி குளிக்கிறத பார்த்தேன்னு சொல்லுவான். வேற எந்த சீக்கிரட்டுமே நான் மறக்கலன்னு சொல்றான். உடனே அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவரை அவன் ட்ரெஸ் பாக்கெட்ல இருந்து ஒரு லேடிஸ் இன்னர் வியரை எடுத்து காட்டுறாரு. அதை பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். ஃபர்ஸ்ட் இது என்னோட வைஃப்னு சொல்லுவான். ஆனா இது உன் வைஃப் சைஸே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இது ஆபீஸ்ல இருக்க ஒரு பொண்ணோடன்னு சொல்லுவான். உண்மையை சொல்லுறது அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவர் அங்க இருந்து கிளம்பி போறாரு. அவன் தப்பிச்சுட்டு சந்தோஷம் சொல்லி நினைச்சிட்டு இருக்கப்போ அவன் வைஃப் அங்க வந்து நிக்கிறா. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா அந்த ஆளோட வைஃப் தான் பிராங்க் மாதிரி செட் பண்ணி அவளோட லாயர் வச்சு அவன் வாயில இருந்து உண்மையை வர வச்சிருப்பா. கடைசியா அந்த ஹஸ்பண்டுக்கு அவளோட சொத்துல இருந்து எதுவுமே கொடுக்காம டைவர்ஸ் மட்டும் கொடுத்தா அவன் அனுப்பிடுறா. இந்த மாதிரி நீங்க யாராவது பிராங்க் பண்ணிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.